வணக்கம். அதிமுகவில் உள்ள அந்த 2 ராஜ்யசபா எம்பி சீட் யார் யாருக்கு லீக்கான தகவல் கவனம் ஈர்த்த நிகழ்வு. இத பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் 6 ராஜ்யசபா எம்பிக்களின் பதவிக்காலம் வரும் ஜூலை 24ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. அதன்படி தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை எம்பிக்களாக உள்ள திமுக வழக்கறிஞர் வில்சன், தோமுச தலைவர் சண்முகம், எம் அப்துல்லா மற்றும் திமுக கூட்டணி சார்பில் தேர்வான மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் பதவிக்காலமும், அதிமுக ஆதரவுடன் தேர்வான பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் அதிமுகவின் சந்திரசேகர் ஆகிய 6 பேரின் பதவிக்காலம் வரும் ஜூலை 24ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதனால் இப்போது திமுக மற்றும் அதிமுக வட்டாரங்களில் மாநிலங்களவை எம்பி பதவி பிடிக்க கடும் போட்டி நிலவுகிறது. இதற்கிடையே தமிழகத்தில் ஒரு எம்பியை தேர்வு செய்ய 34 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை. அப்படி பார்த்தால் தற்போது 134 எம்எல்ஏக்கள் வைத்துள்ள திமுகவிற்கு 4 இடங்களும், 66 எம்எல்ஏக்கள் வைத்துள்ள அதிமுகவிற்கு 2 இடங்களும் கிடைக்கும். இப்படிப்பட்ட நிலையில் கடந்த முறை அதிமுக தரப்பில் எம்பியான பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இம்முறை பாஜக கூட்டணியில் இருக்கிறார். எனவே அதிமுக சார்பில் 2 எம்பிக்கள் தேர்வாகும் வாய்ப்பு உள்ளது. மேலும் அதிமுகவிற்கு தற்போது மக்களவை உறுப்பினர்கள் இல்லை. மாநிலங்களவையிலும் தம்பிதுரை, சி சண்முகம், சந்திரசேகர் என 3 உறுப்பினர்களே உள்ளனர். அதேபோல் அதிமுக சார்பில் ராஜ்யசபா எம்பியான தர்மர் தற்போது ஓபிஎஸ் அணியில் தனியாக செயல்படுகிறார். எனவே ராஜ்யசபாவில் தங்களின் பலத்தை பெருக்க அதிமுக விரும்புகிறது. இதனால் அதிமுக சார்பில் தெற்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களைச் சேர்ந்த 20 எம்பியாக்க அக்கட்சி நினைக்கிறது. அதிலும் இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என அதிமுக கணக்கு போட்டு வருகிறது. இதற்கிடையே அதிமுக சார்பில் இம்முறை தங்களுக்கு ராஜ்யசபா சீட் உறுதியாக கிடைக்கும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் கூறியிருக்கிறார். 2024 மக்களவைத் தேர்தலின் போதே தங்களுக்கு அதிமுக தரப்பிலிருந்து இந்த உறுதி வழங்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். ஆனால் இது குறித்து அதிமுகவிலிருந்து அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வெளியாகவில்லை. எனவே அதிமுக தரப்பில் தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் வழங்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மொத்தத்தில் தமிழகத்தில் 6 மாநிலங்களவை எம்பிக்களின் பதவிக்காலம் விரைவில் நிறைவடையுள்ள நிலையில் இதற்கான தேர்தல் இப்போதே தமிழக அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்த மாநிலங்களவை எம்பி தேர்தல் தமிழகத்தில் திமுக அதிமுக கூட்டணியில் பல தாக்கங்களை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது 2026 சட்டசபை தேர்தலிலும் நிச்சயமாக எதிரொலிக்கும். இம்முறை தங்கள் வசம் உள்ள 2 ராஜ்யசபா எம்பிக்களையும் தங்கள் வசமே வைத்துக் கொள்ளவும், குறிப்பாக அதிமுக சார்பில் தெற்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களைச் சேர்ந்த 2 இளைஞர்களுக்கு அந்த எம்பி பதவிக்கான வாய்ப்பை வழங்க அதிமுக நினைத்து வருவதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.